வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு போர்ட்ரேட் இமேஜை 2 மெத்தடில் ட்ராமேட்டிக் பிளாக்காக மாற்ற போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பிளாக் பேக்ரவுண்டில் ஒன் சைட் மட்டும் லைட்டிங் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்க போகிற 2 மெத்தடுமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே மேலே ஹேண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும், இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோட ஹைலைட்ஸில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரெட் வேல்யூ மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகுது. உங்கள் இமேஜ் அண்ட் லைட்டிங்க்கு தேவையான அளவு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அகைன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லெவல்ஸில் கீழோட இந்த ஸ்லைடரை விட்டுருங்க. மேலே இருக்க இந்த 3 ஸ்லைடரில் லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்க ஸ்லைடரை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரைட்டில் லைட்டாக கொண்டு வாங்க. அதே மாதிரி ரைட் மோஸ்ட்டுக்கு ஸ்லைடரை லைட்டாக லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. சென்ட்ரல் இருக்கிறத லெஃப்ட்டில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மெத்தட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கீழே உள்ள ஸ்லைடரில் இந்த ஒயிட்டை வந்து லைட்டாக லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஸோ ஹைலைட்ஸ் லைட்டாக டிக்ரீஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் மெத்தடில் பண்ண இமேஜை வந்து ரைட் சைடில் இங்கே நான் வச்சுட்டேன் இந்த டேப்பில். ஸோ இந்த மெத்தடில் அகைன் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த மெத்தட் என்னென்னு பார்ப்போம். இமேஜில் போயிட்டு இதில் வந்து கால்குலேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சோர்ஸ் 1 சோர்ஸ் 2 இருக்கும். ரெண்டுலேயுமே வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த லேயருமே இல்லை. ஸோ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுலேயுமே. இப்போ இந்த சேனலை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜுக்கு எது சூட் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு இதில் டார்க்காக வச்சுட்டு இன்னொரு இதில் லைட்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பிளெண்டிங் மோட் மல்டிப்ளை இருக்கட்டும். ஒப்பாசிட்டி 100 வச்சுட்டு ரிசல்ட் வந்து நியூ சேனலாக நியூ டாக்குமெண்ட்டாக இருக்கும், நியூ செலெக்ஷனாக இருக்கும். நியூ டாக்குமெண்ட் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரிஜினல் இமேஜ் இங்கே இருக்குது, பட் ரிசல்ட் வந்து நியூ டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கால்குலேஷனில் போய் பண்ணனால இந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை ஒரே ஆப்ஷன் தான் பண்ண முடியும். Ctrl+A கொடுத்து எல்லாமே செலெக்ஷன் ஆகும். Ctrl+C கொடுத்துக்கோங்க. தென் ஒரிஜினல் இமேஜ்க்கு வந்துட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 ஸ்லைடரையும் உங்களுக்கு தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டோட கம்பேரிஷன் பார்க்கலாம். ரெண்டுலேயுமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.